அப்படியே போயிருங்க படிக்கட்டு. ஆமாங்க. வேற சார் பின்னாடி நிற்கிற மாதிரி எடுங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் தரேன் நான் தானே. இல்லை தெரியும். நெக்ஸ்ட் பேஜ் டிசி வராங்க. இதை கட் பண்ணி போட்டுருங்க. திருப்பி வாரத்தை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு வர்ற மாதிரி போட்டுருங்க. அதான் அதுக்கு தான் எடுக்கிறோம். போயிடலாமா? இப்போ வெளியில போனாக்கா நான் இல்ல முதல்ல பேர் சொல்லணுமா? என் பேர் வந்து மதனா. நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன். அரசு பள்ளி ஆசிரியர். திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக என்னுடைய பதவியை நான் துறந்து முழு நேர அரசியல்வாதியாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக நான் வேலை செஞ்சுருக்கேன். சமீபத்தில் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைத்த பிறகு பெண்கள் மீதான ஒரு பாதுகாப்புக்கு உத்தரவாதமாக இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து என்னுடைய பதவியை நான் திருச்சி மத்திய மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளராக இருந்தேன். அதனால் அந்த பதவியை முறைப்படி துறந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தேன். இந்த சேர்ந்துட்டேன், தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டேன், திமுக விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதியில், அதாவது சென்னை தாம்பரத்தை சேர்ந்த ராஜலிங்கம், சென்னை தாம்பரத்தை சேர்ந்த இந்த ராஜலிங்கம் அப்படிங்கிறவரும், ஐடி விங்கை சேர்ந்த கருத்து கண்ணாயிரம், ஐடி விங்கை சேர்ந்த கருத்து கண்ணாயிரம் அப்படிங்கிற ஒரு ஐடி விங்கை சேர்ந்த ஒரு ஐடியில இருந்தோம், திருச்சி திராவிடன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்தோம், ராதாகிருஷ்ணன், அந்த எல்லாமே இங்கே வந்து ஆதாரத்தோட நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஆண்கள் அனைவருமே ஒரு பெண் என்ற காரணத்தினால நான் திருச்சியில் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று வச்சுருந்தேன். அதை மாண்புமிகு நகர்ப்புற அமைச்சராக இருந்தவர் தான் வந்து திறந்து வைக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து திறந்து வச்சு நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தினதை காழ்ப்புணர்ச்சினால என் பேரில் அவதூறு பரப்பணும், நான் எங்கே எம்எல்ஏ சீட்டு கேட்டுட்டு முன்னாடி போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சினால அந்த இடத்துல நான் தவறான தொழில், அதாவது ஸ்பானா என்னான்னு கூட தெரியாத ஒரு ஆசிரியராக இருந்தும் கூட என்ன அந்த மாதிரி நான் வச்சு நடத்தினேங்கிற மிகப்பெரிய ஒரு அவதூறான ஒரு குற்றச்சாட்டை ஏன் முகநூலில் இருக்கிற போட்டோவையும் போட்டு பப்ளிக்கா ஒரு ஐடியில் இருக்கிற 4 ஆண்கள், இதுல பெண்களும் இருக்கிறாங்க. நான் அவங்களை எல்லாம் இந்த வழக்குல நான் சேர்க்கல. ஏன்னா பெண்கள் மீது எனக்கு இருக்கிற மரியாதை, நான் பெண்ணுரிமைக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக இந்த சமுதாயத்துல என்னுடைய 35 வருட வாழ்க்கையை நான் நிறைவு செய்திருக்கிறேன். யார்கிட்ட வேணாலும் கேட்டு பார்க்கலாம். அதனால பெண்களை வழக்குல சேர்க்கல. பெண்களும் கூட சேர்ந்து வந்து இந்த மாதிரியான அவதூறான குற்றச்சாட்டு செய்யறது, ஆபாசமான வார்த்தைகளால கடுமையா தாக்கி நான் வந்து உளவியல் ரீதியா என்னை துன்புறுத்துறாங்களாமா. அந்த மாதிரியான மிரட்டல்கள், கொலை மிரட்டல் கூட சில பேர் நீங்க இருந்துருவீங்களா, தாவைக்காவுக்கு போயிடுவீங்களா, பாத்துக்கலாம், இப்படியெல்லாம் சொன்னதுனாலதான் நான் தாவைக்கால போய் சேர்ந்தனே. அதனால நான் இந்த நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உங்க வேற கட்சியில இருந்து வந்தா மட்டும் நீங்க அன்போடு உபசரிக்கிறீங்க, ஆனா உங்க கட்சியில இருந்து ஒரு பெண் போயிட்டாங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் ஒரு அவதூறை நீங்கள் பரப்பவே கூடாது. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா பெயரக்கூடாது. அதுக்காக தான் நான் அந்த கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்தேன். இது குறித்து நான் சைபர் கிரைம்ல 2 தடவை ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நேர்ல போய் அவங்க வழக்கு பதிவு செய்யவில்லை. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எதையோ ஒன்ன காரணம் காட்டி நீங்க கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து 50,000 70,000 செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுனாலதான் நான் கமிஷனர் ஆபீஸ்ல கமிஷனர்கிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். எங்கேயாவது தமிழ்நாடு முழுவதும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வந்தாங்களான்னு நீங்க கேட்டு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். 33 வருஷம் உங்க கட்சிக்காக உழைச்சிருக்கேன்.
என்ன நான் வெளியில போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் ஒரு காழ்ப்புணர்ச்சியில பொய்யான அவதூறுகளை பரப்பாதீர்கள். முடிஞ்சா திருச்சியில நீங்க நிரூபிக்கணும். இல்லைன்னா என் மேல இந்த குற்றச்சாட்டு போட்ட ஒவ்வொருத்தரையும் நான் விடவே மாட்டேன். அதே போல மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். உங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நீங்கள் கூறியபடி நீங்கள் பெண்களுக்கான உரிமையை பாதுகாப்புக்கும் குழந்தை நலனுக்கும் நீங்கள் உத்தரவாதம் அளித்தபடியால் நான் திமுகவிலிருந்து உங்கள் கட்சியில் நான் சேர்ந்திருக்கேன். இதற்கான தனியான ஒரு சட்டத்தை நீங்கள் இயற்றி அல்லது தனியான ஒரு குழுவை அமைத்து தமிழ்நாட்டில் பெண்கள் தைரியமாக அரசியலுக்கு வருவதற்கும் சமுதாய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்குமான ஒரு முன்னோடியாக நீங்கள் ஒரு குழுவை அமைத்து பெண் உரிமையையும் பெண் பாதுகாப்பையும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.